ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். நமக்கு இன்னைக்கு சென்னையில் வந்து தக்காளி ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா? நம்ம கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும்போது, இல்லை நீங்கள் 1 கிலோ அந்த மாதிரி வாங்கினா கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட அழிய போகுது இப்போ. அதனால என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த தக்காளியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 4 வந்து கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 1.5 கிலோ பக்கமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இது வந்து குக்கரில் 3 விசில் விடலாம். இது குக்கரில் வந்து ஒரு 3லேருந்து 5 விசில் வந்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து இது மாதிரி குக்கரில் வந்து 5 விசில் வச்சுருக்கேன். வச்ச அப்புறம் வந்து நல்லா ஆறின அப்புறம் இது மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றியா தண்ணி இல்லாமல் வெறும் தக்காளி வரைக்கும் எடுத்து மிக்சியில் போட்டுக்கணும். కుక్కర్ని మిగిలిన నీళ్ళతో అది ఇలా వేసేద్దాం. పేస్ట్ని వేసేద్దాం. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியை நம்ம நீர் இருந்தால் அந்த தக்காளி வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டு இது வந்து நல்லா ஓரளவுக்கு சுண்டணும். நல்லா வந்து நல்லா கிட்ட ஆகணும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் வந்து நல்லா கிட்ட வந்துடும். தண்ணி நல்லா சுண்டணுங்க. அது வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு கலந்து எடுத்துக்கலாம். இந்தாங்க பாருங்கள், திக்காயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இது மாதிரி திக்காயிடுச்சு. இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம வேணும் போது நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு நம்ம வேணும் அளவுக்கு ஸ்பூனில் எடுத்து போட்டு திருப்பி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு என்ன சொல்கிறது, டொமேட்டோஸ் வந்து வேஸ்ட் ஆகாது. தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு திருப்பி இந்த மாதிரி ரேட் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் கொடுக்காம விட்டுறாதீங்க ப்ளீஸ்.